எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. உன் கூட தானே குமாரன் படிக்கிறான், அவன் மட்டும் மார்க் ரொம்ப கம்மியா எடுத்திருக்கான். ஆமாப்பா, அவன் கம்மியா தானே எடுத்திருக்கான், அவனையும் கூப்பிட்டு அடிங்கப்பா. இல்ல அண்ணனை மாட்டி விடாத, நீ சும்மா இருக்கா. அதென்ன அவன் மட்டும் பார்த்து பார்த்து எழுதி பாஸ் ஆயிருக்கான், அவனை மட்டும் அடிக்க கூடாதா? நம்ம இந்த ஒரு பாடத்துல தானே ஃபெயில், அவன் எல்லா பாடமுமே பார்த்து எழுதி தான் பாஸ் ஆகுறான். நீ இருடி, உனக்கு ஒரு நாளைக்கு இருக்கு, நீ அடி வாங்குறத நானும் பார்த்து சிரிப்பேன். போமே சிரிடி சிரி, நாங்க அடி வாங்குறத பத்தி இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்கல்ல, நீங்க அடி வாங்கும்போது நாங்களும் உட்கார்ந்து சிரிப்போம். என்னக்கா சிரிப்போம்? மச்சியும் முத்துவும் பாவம் நிலா, உனக்கு நம்மள தவிர எல்லாரும் பாவம் தான். அங்க பாருக்கா, அவங்க ரெண்டு பேரும் எப்படி நம்மள போட்டு போட்டு கொடுத்து அடி வாங்க வச்சு சிரிக்கிறாங்கன்னு. இந்தா என்கிட்ட பேசு, நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. என்னப்பா சொல்லணும்? எதுக்கு பயிலானே? அதான் சொன்னேன்னப்பா, நல்ல மார்க் வாங்கலன்னு. ஏன் நல்ல மார்க் வாங்கல? அங்க முத்தெல்லாம் நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கான். எப்பா சத்தியமாப்பா, எங்க டீச்சர் இங்கிலீஷா இருந்தாலும் சரி கணக்கா இருந்தாலும் சரி போர்டுல எழுதி போட்டுட்டு கடகடன்னு வாசிச்சு விட்டுட்டு போயிருவாங்கப்பா. நாங்க கேட்டாலும் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. உங்களையே பாத்துக்கிட்டு இருந்தா அப்ப மத்த கிளாஸை நாங்க எப்படி பாக்குறதுன்னு கேட்டுட்டு போயிருவாங்கப்பா. சும்மாவே எங்களுக்கு இங்கிலீஷும் கணக்கும் வராது, இதுல சொல்லி கொடுக்கலன்னா எப்படிப்பா படிப்போம்? ஆமாப்பா. அப்ப அவன் மட்டும் நல்ல மார்க் வாங்கியிருக்கான். ஏப்பா அவன் தமிழ்ல எத்தனை மார்க்குன்னு கேளுங்கப்பா. ஐயோ பாயிண்ட் பிடிச்சிட்டா. மருமகனே நீ தமிழ்ல எத்தனை மார்க்டா? உன்னைய விட அவ தமிழ்ல மார்க் அதிகமா எடுத்திருக்கான்னு தெரிஞ்சதுன்னா போச்சு, அடி உழுகிறது நின்றும். அக்கா கொஞ்சம் மூஞ்சி உம்முன்னு வை. மாமா தமிழ் பரீட்சையில நான் மார்க் ரொம்ப கம்மி தான் மாமா. அன்னைக்கு எனக்கு சரியான கண்ணு வலி, என்னால பரீட்சை எழுதவே முடியல. நான் நல்லா படிச்சுட்டு போயிருந்தேன் மாமா. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, உங்க மருமகனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் எல்லா கேள்வியும் படிச்ச கேள்வியா வந்திருந்தது மாமா, ஆனா என்னால எழுதவே முடியல. அப்புறம் வீட்டுக்கு வந்து உங்க தோட்டத்து மல்லிகைப்பூவை கொஞ்சம் எடுத்து வெள்ளை துணியில வச்சு கட்டி கண்ணுல ஒத்தடம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கண்ணு வலி குறைஞ்சது. அதுவும் உங்க பேரை சொல்லிக்கிட்டே ஒத்தடம் கொடுத்ததுனாலதான் கண்ணு வலி குறைஞ்சது மாமா. அதனாலதான் மறுநாள்ல இருந்து எல்லா பரீட்சையும் நல்லா எழுத முடிஞ்சது என்னால. எல்லா புண்ணியமும் உங்களுக்கு தான் மாமா. மர்மானே போச்சு, கலர் கலரா ரயில சுத்திட்டான். மர்மானே இப்ப கண்ணு வலி எப்படிடா இருக்கு? உங்க பேரை சொல்லி கண்ணுல மல்லிகைப்பூவை வச்சு கட்டவுமே சரியா போச்சு மாமா. என் தங்கச்சி மகனுக்கு தான் என் மேல எம்பிட்டு பாசம். அப்படியே மெயின்டைன் பண்ணு, இன்னும் நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாரு. மூஞ்சி முகரையும் பாரு. எப்ப அவன் சொல்றது பூரா பொய்ப்பா, அங்க பாருங்கப்பா சிரிக்கிறான். மாமா நீங்க அழுகாதீங்க மாமா, நீங்க அழுதா என்னால தாங்கவே முடியாது. எங்க அக்கா பெத்த முத்தே, என் குல சொத்தே, என் மேலதான் என் மருமகனுக்கு எம்புட்டு பாசம். ஆமா மாமா. நடிச்சு நடிச்சு ஊரை ஏமாத்தது மாடு. நான் தமிழ் பரீட்சையில மட்டும்தான் மாமா மார்க் கம்மி, அதுவும் அந்த பாழா போன கண்ணு வலியினால. அதுவும் உங்களால சரியாயிடுச்சா? அதுக்கப்புறம் வந்து எல்லா பரீட்சையிலையும் நான் நல்ல மார்க் தான் மாமா வாங்கியிருக்கேன், அதுவும் உங்களால தான். நான் நல்ல மார்க் வாங்கினதுக்கு காரணமே நீங்க தான் மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருடா மகனே, நல்லா இருடா. நீ எப்பவும் எல்லா பரீட்சையிலையும் நல்ல மார்க் வாங்கி நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போகணும்டா. மாமா போதும் மாமா, அழுகாதீங்க. நான் காலையிலேயே குளிச்சுட்டேன், இப்ப நீங்க வேற அழுதழுது என்ன இன்னொருக்கு குளிப்பாட்டாதீங்க. அழுக மாட்டேன்டா மருமோனே, அழுக மாட்டேன். உன்னைய மாதிரி ஒரு தங்கமான பிள்ளை நம்ம வீட்டுல இருக்கும் போது நான் எதுக்குடா மருமோனே அழுக போறேன்? இது பாசத்துல ஆனந்தத்துல வந்த கண்ணீர்டா. எந்திரிடா மருமோனே, எந்திரி. சிரிடி, நல்ல சிரி, உனக்கு ஒரு நாளைக்கு இருக்கு. பிள்ளைனா இது பிள்ளை, நீங்க ரெண்டு பேரும் பிள்ளைகளா எனக்கு வந்து வாச்சிருக்கீங்க. எப்ப நாங்களும் நல்ல பிள்ளைங்க தான்ப்பா, இன்னமே நல்லா படிப்போம், ஃபெயில் ஆகவே மாட்டோம். அடே என்னடா அடிக்காம அந்த பக்கம் போயிட்டாரு? இரு இரு. சரி இன்னமே நல்லா படிப்பியா? படிப்பேன்ப்பா. அக்கா நீ என்னதான் சொல்லு, மாமாவுக்கு நம்ம அப்பா அளவுக்கெல்லாம் ஃபோர்ஸ் கிடையாது. ஆமாடா தம்பி, மாமா ரொம்ப பாவம். ஆமாக்கா, நம்ம மாமா ரொம்ப நல்லவர், ரொம்ப அப்ராணி, ரொம்ப ஏமாந்த மனசு, யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவாரு. ஆனா நம்ம அப்பாவெல்லாம் பாத்தியா?
நீ என்னதான் சொல்லு, நம்ம அப்பா மாதிரிலாம் யாராலையாவது வீரமா இருக்க முடியுமா? பிள்ளைங்கள தான் அடிச்சு கண்டிப்பா வளர்க்க முடியுமா? நம்ம அப்பா தான்டா. அவர் நம்மளை அடிச்சு கண்டிச்சு வளர்த்ததுனால தானே இன்னைக்கு மாமாவே நம்மளை பாராட்டுற அளவுக்கு நம்ம வளர்ந்து நிக்கிறோம். போச்சு போச்சு, இன்னைக்கு செத்தோம் நம்ம. நீ என்னதான் சொல்லு, பிள்ளைங்களை வளர்க்குறதுல எல்லாம் நம்ம அப்பாவுக்கு நிகர் நம்ம அப்பா தான்டா. நம்மெல்லாம் எவ்வளவு ஒழுக்கமா நல்ல பிள்ளைங்களை வளர்ந்துருக்கோம் பாத்தியா? நம்ம அப்பா எப்படியோ அப்படிதான் நம்மளும் என்னக்கா. ஆமாடா தம்பி, நம்ம போய் படிப்போம்மையா? வாக்கா படிப்போம். அப்பா ஊர்ல இல்லைனாலும் அப்பா மேல மரியாதையா நம்ம நல்ல பிள்ளையா இருக்கணும் என்னக்கா. வா போவோம். எப்பா எப்பா, அவன் உங்களை உசு பேத்தி விடுறான்ப்பா, நம்பாதீங்கப்பா அவன் சொல்றதெல்லாம். பிள்ளைங்கன்னா அதுலதான் பிள்ளைங்க. எப்பா அவன் நல்ல கம்பி கட்டுவான்ப்பா, அவன் சொல்றதெல்லாம் எதையுமே நம்பாதீங்கப்பா. அவன் வாயில இருந்து வரது அம்புட்டு பொய். அங்க பாருங்கப்பா, நீங்க இந்த பக்கம் திரும்பினவனே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம அப்பா எல்லாம் பரீட்சை பேப்பர்ல மார்க் குறைஞ்சிருக்குங்கிறத பார்த்த உடனே அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. பேச்சுக்கே இடம் கிடையாது. நம்ம அப்பா தான். அதனாலதான்க்கா நம்ம நல்லா படிக்கிறோம் என்னக்கா. ஆமாடா தம்பி. எப்பா வலிக்குதுப்பா. அப்பா நிலாவை அடிக்காதீங்கப்பா. எப்பா வலிக்குதுப்பா, வலிக்காம அடிங்கப்பா. அக்கா அதை எடு. இந்தா மாமா. என்ன இப்பதான் மாமா உங்களை பாக்குறதுக்கு நல்ல வீரமா தீரமா மதுரை வீர மாதிரி இருக்கீங்க. ஆனா அவங்கள அடிச்சா உங்க கை வலிக்கும்ல மாமா. அடிச்சது போதும் மேடம் மருமோனே, இன்னும் ஒழுங்கா படிச்சுருவாளுங்க. ஃபெயில் ஆனதுக்கு இவ்வளோ அடி போதும் மாமா. அடுத்த தடவை பாஸ் மார்க் வாங்கிடுவாங்க. ஆனா எங்களை மாதிரி மார்க் வாங்கணும்னா எங்க அப்பா மாதிரி அடிச்சாதான் மாமா மார்க் வாங்க முடியும். அதுக்கு இந்தாங்க மாமா, இந்த ஸ்கேலை வச்சு அடிங்க. உங்க கை வலிக்க கூடாதுல்ல. குடுறா மருமோனே. படிப்பியா ஒழுங்கா படிப்பியா. எப்பா வலிக்குதுப்பா. அப்பா நிலாவை அடிக்காதீங்கப்பா, வலிக்கும்பா அவளுக்கு. படிப்பியா நல்லா படிப்பியா. இன்னும் மேல கணக்குல பெயில் ஆவையா? உன்னை நம்பி மல்லிகை தோட்டத்தையும் கரும்பு தோட்டத்தையும் எப்படி விட்டுட்டு போறது? வருஷம் பூரா இதே பழப்பா போச்சு. வலிக்குதுப்பா, நம்ம பெயில் ஆக மாட்டேன்ப்பா, நல்லா படிப்பேப்பா. அப்பா வலிக்குதுப்பா, பாப்பா வலிக்குதுப்பா, நம்ம பெயில் ஆக மாட்டேன்ப்பா, நல்லா படிப்பேப்பா. படிப்பியா ஒழுங்கா படிப்பியா. ஒழுங்கா படிப்பியா. மாமா நிறுத்துங்க. மருமோனே என்ன மார்க் வாங்கியிருக்காளுன்னு பாத்தியாடா இவளுக்கு ரெண்டு பேரும்? கருப்பா அப்பா ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்காரு, என்னன்னு கேளு. மாமா முத்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுக்குறான் மாமா. மாமா ஸ்கேலை முதல்ல கீழே போடுங்க. அடிக்கலைன்னா இவளுக்கு அடுத்த தடவை பாஸ் ஆக மாட்டாங்க மருமோனே. நீங்க முதல்ல ஸ்கேலை கீழே போடுங்க மாமா. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்க இருந்தோம், நமக்கும் சேர்த்து அடி விழுகும். ஓடிடலாம் வா. இன்னும் குமார் அடி வாங்குறத பார்க்கலடா தம்பி. ஏக்கா வேண்டாம், சொன்னா கேளு, இப்பவே கிளம்பிடுவோம். அப்படிங்கிற எனக்கு என்னமோ குமார் அடி வாங்குறதையும் சேர்த்து பார்த்துட்டா இன்னைக்கு நைட்டு நல்லா தூக்கம் வரும்னு தோணுது. இனிமேல் யார் அடி வாங்குறதையும் பார்க்க முடியாது. அண்ணன் வந்தாச்சுல்ல, இனி யாருக்கும் ஒரு அடி விழாது. இவனுக்கு முதல்ல அடி வாங்கி கொடுக்கணும்டா. ஆமா, போன செமஸ்டர்ல நீ எத்தனை அரியர்? சரி வா வீட்டுக்குள்ள போவோம், ஏதாவது வேலை இருந்தா பார்ப்போம், இல்லைன்னா படுத்து தூங்குவோம். அப்படி ஷட் டவுன் பண்ணிட்டு கிளம்பு, நகலு. இருடா, அவன் ஏதாவது சொன்னான்னா எதிர்த்து வாதாட முடியுதான்னு பார்ப்போம். இன்னும் 2 அடி வாங்கி கொடுத்தா நமக்கும் நல்லது தானே. நீ அடங்கவே மாட்ட. பேசாம பாருடா. எல்லா பாடத்திலயும் நல்ல மார்க் வாங்கியிருக்காளுங்க மருமோனே. ஆனா இவ இங்கிலீஷ்ல பெயில் ஆயிருக்கா, இவ கணக்குல பெயில் ஆயிருக்கா. இப்படி படிச்சா 4 பேர் என்னை மதிப்பானா? ரோட்ல போகும்போது உன் பிள்ளை பெயிலாமலன்னு கேட்பான். நாளைக்கு முழு பரிசையில பெயிலானா? கொஞ்சம் கூட பாடம் மண்டையிலே ஏற மாட்டேங்குது. அதான் பெயில் ஆயிட்டு வந்து நிக்கிறாளுங்க. ஏமாமா பாடம் மண்டையில ஏறாம தான் மற்ற பாடத்துல எல்லாம் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்களா? கேளு, அதத்தான் நானும் கேட்கிறேன். அப்ப மத்த பாடத்துல மட்டும் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்கல்ல, அப்ப இந்த கணக்குல இங்கிலீஷ்ல மட்டும் மார்க் வாங்குறதுக்கு என்ன கேடு? அந்த பாடம் மட்டும் இவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும், இல்லைன்னா புரியாம இருந்திருக்கும் மாமா. இப்போ நம்ம மல்லிகை தோட்டத்துல எல்லா மல்லிகை செடியும் ஒரே மாதிரியா பூக்குது? ஏதாவது 1-2 செடி கம்மியா தானே பூக்குது? ஆமா, ஒரு சில நேரம் அப்படி கம்மியா தான் பூக்கும். கூட கொஞ்சம் உரம் போட்டா நல்லா பூக்கும். அதே மாதிரிதான் இவங்களும் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கேர் எடுத்து படிச்சாங்கன்னா நல்ல மார்க் வாங்கிடுவாங்க மாமா. இனிமே ஃபெயில் ஆகவே மாட்டாங்க.
நீங்க ஒண்ணு இவங்கள டியூஷன் அனுப்புங்க, இல்லாட்டி நாங்க படிக்கும்போது எங்க கூட படிக்க அனுப்புங்க. மருமவனே நீ சொல்லி தரியாடா? நான் சொல்லித்தரேன் மாமா. ஏய் இந்தா கழுதைகளா, எப்பா மாமன் கூட உட்காந்து இனிமே ஒழுங்கா படிக்கணும் என்ன? படிப்போம்ப்பா. அவன் சொல்றத காட்டு நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும். இன்னமே பெயிலானா உங்களுக்கு அடி கிடையாது, உங்க மாமனுக்கு தான் அடி. போச்சு மாமா, நீ மாட்டிக்கிட்ட. அப்பவாச்சும் நல்லா படிக்கிறேன்னு சொல்றாளான்னு பாத்தியா? என்னே இவள போய் நீ குறுக்க போகுது காப்பாத்த பார்த்த பாத்தியா? மாமா இவங்க 2 பேரும் இனிமேல் ஃபெயில் ஆகவே மாட்டாங்க எந்த சப்ஜெக்ட்லயும். மானுக்கு கணக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், தேனுக்கு தம்பி சொல்லி கொடுப்பான் இங்கிலீஷ். இவங்க 2 பேரும் இனிமேல் ஃபெயில் ஆனா எங்க 2 பேரையும் அடிங்க, சரியா? இதுக்கு தான் நான் அப்பவே கிளம்பிடலான்னு சொன்னேன். மருமவனே நிசமாவா சொல்ற? ஆமா மாமா, தம்பி என்னை விட இங்கிலீஷ் நல்லா படிப்பான், அவன் தேனுக்கு சொல்லி கொடுக்கட்டும். அப்ப தினமும் உட்காந்து 2 பேரும் இவளுக்கு சொல்லி கொடுக்க போறீங்க? ஆமா மாமா, இவளுக்கு நான் சொல்லி கொடுத்து இவ படிச்சு பாஸ் ஆகி கடைசியில நான் தான் மாட்டினனா? ஐயோ அக்கா லூசு, அப்பவே கிளம்பி இருக்கலாம்ல. எவ்வளவு அழகா உன்னையும் சேர்த்து கோர்த்து விட்டுட்டான் பத்தியாடா. அடுத்து என்னைய கோர்த்து விடுறதுக்குள்ள நான் இந்த இடத்த விட்டு கிளம்பணும். வாடா தம்பி, ஓடிடுவோம். முதல்லயே போகலான்னு சொன்னேன்லக்கா. இவன் ஏதாவது சமாளித்து பேசுவான், குறுக்க குறுக்க பேசி களைச்சி விடலான்னு பார்த்தேன்டா. இவன் உன்னைய கோர்த்து விடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அடுத்து என்னைய தாண்டா கோர்த்து விடுவான். ஓடிடுவோம்டா, வாடா. சரி, இந்த மேல இவங்க 2 பேரும் நல்லா படிக்கல இல்ல எதுலயாவது பெயில் ஆனாலுங்கன்னா உங்க 2 பேருக்கு தான் அடி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க மாமா. சரி, பால் கறந்துட்டியா? கறந்துகிட்டு இருந்தேன் மாமா, வீரா அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். கறந்து முடிச்சிருப்பாங்க, இன்னைக்கு கொண்டு போய் வைக்க வேண்டியதான். சரி, உங்க அத்தையை அனுப்புறேன், பாலை ஊத்தி குடு, காப்பியை போட்டு குடிக்கணும். இவளுக்கு அடிச்சு அடிச்சு ரொம்ப டயர்டாகி போச்சு. கருப்பா, அப்பா என்ன மேலும் உங்க 2 பேரையும் தான் அடிக்க போறாராம். அதான் அப்ப கூட நீங்க 2 பேரும் நான் நல்லா படிக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்க. இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். தமிழை விட இங்கிலீஷ் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. வா மாமா, நீ சும்மா சொல்ற. சும்மா சொல்றாங்க. தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்து? எனக்கு தெரியும், மொத்தம் 246 எழுத்து. அப்புறம் ஒரு அக்கன் நான் கூட்டி பார்த்தா 247. தமிழ்னா போதும், என் மானு பாஞ்சுக்கிட்டு வந்துடும். ஓகே, இங்கிலீஷ்ல எத்தனை எழுத்து? 26. 247 எழுத்து இருக்கிற தமிழ் கஷ்டமா, இல்ல 26 எழுத்து இருக்கிற இங்கிலீஷ் கஷ்டமா? இங்கிலீஷ் தானே மாமா படிக்க கஷ்டமா இருக்கு. தமிழ் நம்ம பேசி பழகி நமக்கு நல்ல புரிஞ்ச மொழி, அதனால அது ஈஸியா இருக்கு. இங்கிலீஷ் நம்ம வீட்டில் யாரும் பேசுறது இல்லைல்ல, அதனால அது கஷ்டமா இருக்கு. ஆனா படிச்சா ரொம்ப ரொம்ப ஈஸி. முத்துக்கிட்ட கேட்டு பாரு. மானு அதே மாதிரி கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம். டெய்லி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். கருப்பா, நீ சொல்லி கொடுத்தா நான் பாஸ் ஆயிருவேன். சரி, நம்ம நாளையில இருந்து டெய்லி உட்காந்து படிக்கலாம் என்ன? தேனு அழுகாத, அழுகை நிப்பாட்டு. நல்லா படிச்சு பாஸ் ஆகிடலாம் என்ன? சரி, நான் போய் பாலை வித்துட்டு வரட்டுமா? மானு இனிமேல் அழுகக்கூடாது 2 பேரும் என்ன? சரி. ஏன்னே என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுட்ட. நீ எதுக்கு தேவையில்லாத வேலை பாக்குற? மாமா இவங்க 2 பேரையும் அடிச்சாருன்னா குறுக்க புகுந்து காப்பாத்தணும். அதை விட்டுட்டு கூட குறைய அடி வாங்க வச்சிருக்க. ஒரு ஜாலிக்கு. பாவம்லடா, இவளா பாவம்? சரி, என்னமோ போங்க, நான் போய் வேலையை பாக்குறேன். எங்க அத்தை பெத்த முத்தே, என் கொலை சொத்தே. போ போ, பிழைச்சு போ. போனா போகுதுன்னு உனக்கு தினமும் சொல்லித்தரேன். ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆகி என் பேரை காப்பாத்து. நீ சொல்லி கொடு, நானும் படிப்பேன். ஆனா பாஸ் மட்டும் ஆகவே மாட்டேன். இன்னமே நான் ஃபெயில் ஆனா உனக்கு தான் அடி. நீ அடி வாங்கணுங்கிறதுக்காகவே நான் ஃபெயில் ஆவேன். ஏய், இருடி மவனே, உனக்கு இருக்கு இனிமேலு. ஸ்கேலா எடுத்து கொடுக்குறீங்க, ஸ்கேலு. இதே ஸ்கேல அடுத்த பரீட்சையில நான் ஃபெயில் ஆனதும் எடுத்து எங்க அப்பா கிட்ட கொடுப்பேன், உன்னை அடிக்க. ஐயோ அக்கா
என்னக்கா இப்படி ஆயிடுச்சு? நான் தான் அப்பவே போயிருவோன்னு சொன்னேன்லடா. உன்னை தூக்கி போட்டு மிதிக்க போறேன் பாரு. முத்துக்கண்ணே, நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உனை கேட்கும். ஹா, ஹா, ஹா. நீ விதைத்த வினையெல்லாம் நீ அறுக்க காத்திருக்கும். ஹா, ஹா, ஹா. என்ன முத்துக்கண்ணே, எப்பவும் நியாயமும் தர்மமும் தான் ஜெயிக்கும். ஆனா என்ன கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும். தம்பி இவ ரொம்ப பேசுறாடா. வா நான் வரவா வரவா, உன்னை துரத்தி வரவா, நீ விதைச்ச வினைய உனக்கு திருப்பி தரவா. அழுடி அழு, நல்ல அழு. நான் என்னமோ நீ மாமா மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அடி வாங்கி அதுக்கப்புறம் அழுவேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கருப்ப மாமாவால இப்பவே நீ அழுகுற. இன்னமே எனக்கு அடி வாங்கி கொடுப்ப, நான் தான் உனக்கு அடி வாங்கி கொடுப்பேன். தேனு தேனு பாஸ் ஆகிரு தேனு, நான் உனக்கு நல்லா சொல்லி கொடுப்பேன். பாப்போம் பாப்போம். நானா மனசு வச்சு பாஸ் ஆனாதான் உண்டு இனிமேலு. பாவம் என் செல்ல குட்டி. அண்ணே இங்க பாருண்ணே.